सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम्। शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। दुःखारस्तु अन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। हरि ओम्। ரெண்டு வகுப்பு நடத்தி இருக்கிறோம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குதா? ரெண்டு வகுப்புல நாம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, பகவத்கீதை என்ன விஷயமா பேசுது. நாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பிரயோஜனம் இல்லாம செய்ய மாட்டோம். பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தோபி ந பிரவர்த்ததே. ஒரு பிரயோஜனம் இல்லாம யாருமே காரியம் செய்ய மாட்டாங்க. அப்ப நமக்கு ஒரு பிரயோஜனம் எதிர்பார்ப்பு இருக்கணும். இப்ப நம்முடைய பிரயோஜனம் நிம்மதியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா அந்த பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது பகவத்கீதை. இப்ப பகவத்கீதையினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த பிரயோஜனத்தை அது எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நாம என்ன யாரு, பகவான்னா யாரு, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது மூலமா பகவத்கீதை அந்த பிரயோஜனத்தை தரப்போகுது. நமக்கு நிறைய தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கு. அதனால நமக்கு நிம்மதி இல்லாம இருந்தால் அதை பகவத்கீதை சரி பண்ணிடும். நமக்கு ஏன் நிம்மதி இல்லாம இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நம்ம மேலோட்டமா சில விஷயங்களை பார்த்துருக்கோம். எல்லா விஷயமே நம்ம கூடுதலா பார்க்கணும். அப்ப நம்ம நிம்மதியை தேடுறோம். பகவத்கீதை நிம்மதிய கொடுக்குது. நம்ம பத்தியும் பகவானை பத்தியும் பகவானுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தத்தை பத்தியும் உலகத்தை பத்தியும் அது சொல்லுது. அதன் மூலமாக நமக்கு நிம்மதியை தர முயற்சி பண்ணுது. ஒரு இன்னைக்குள்ள காலத்துல இது ஒரு பிரபலமான விஷயம். யாருக்காவது மனசு சரியில்லை அப்படின்னா சைக்காலஜிஸ்ட போவாங்க. சைக்காலஜிஸ்ட் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கீதையில இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், சைக்காலஜிஸ்ட் நீங்க பாசிட்டிவ் திங்கிங்க வளர்த்துக்குங்க, இப்படியெல்லாம் இல்லாதது பொல்லாததெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. ஆனா பகவத்கீதை உண்மைகளை சொல்றது மூலமா உண்மைகளுடைய அடிப்படையில நமக்கு அந்த கவுன்சிலிங் கொடுக்கும். அது நமக்கு ஒரு மனோதிடத்தை கொடுக்கும், நம்முடைய அறிவை விரிவாக்கும், பக்குவத்தை அதிகமாக்கும். அதன் மூலமாக நமக்கு நிம்மதியை சாதிச்சு கொடுக்கும் பகவத்கீதை. இனி இந்த பகவத்கீதைக்கு தகுதியானவர் யார், அதிகாரி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பகவத்கீதைக்கு அதிகாரி அப்படின்னு வரும்போது குறைஞ்சபட்சம் அவருக்கு எனக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கணும். இன்னொருத்தவங்க கூட இதுல வரலாம். பகவத்கீதா கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க
தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும், கத்துக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க கூட வரலாம். அது இதுக்கு கூடுதலாக இந்த பகவத்கீதை சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் சில பக்குவங்கள் வேணும். அது நம்ம பிறகு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். இப்படி நம்ம கிட்ட என்ன பக்குவம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு பகவத்கீதை புரியும். ஔவையார் சொல்லுவாங்க, ஆழி அமுக்கி முழக்கினும் முகக்கினும் நாழி முகவா நானாழி. நம்ம கிட்ட எவ்வளவு உறிஞ்சுகிற கெப்பாசிட்டி, தாங்குகிற கெப்பாசிட்டி, கிரகிக்கிற கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுதான் நமக்கு பகவத்கீதை புரியும். ஆனா இந்த ப்ராசஸ்ல நமக்கு ஏதாவது குறைகள் இருந்தா கூட அதை பகவத்கீதையை கூட சரி பண்ணிடும். அதனால தொடக்கத்துல ஒண்ணு இந்த வகுப்பு இப்படி நடத்துற விதம் உங்களுக்கு புதுமையா இருந்தா அதுல ரிலேட் பண்றதுக்கு, கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சில சிரமம் இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்திருக்கிறதுனால சில பேருக்கு சிரமம் இருக்கலாம். நீங்க ஏதாவது கிளாஸ் நடக்கும்போது புரியாம இருந்தா உடனேயே கேட்கலாம். சந்தேகம் இருந்தா கடைசியில கேட்டுக்கலாம். சந்தேகத்துக்கும் புரியாம இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. கிளாஸ் சொல்லி எடுத்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல புரியாம இருந்ததுன்னா உடனே கேட்டுக்கலாம். சந்தேகங்கள் இருந்ததுன்னா கடைசியில கேட்டுக்கலாம். போன வகுப்புல பார்த்தோம், தினசரி நாம சாஸ்திரங்களை படிக்கிறது, பெரியவர்களுடைய நூல்களை படிக்கிறது ரிஷி யஜ்ஞம். ஒரு இல்லறத்தான் அன்றாடம் செய்ய வேண்டிய 5 கடமைகள்ல ஒண்ணு, நித்திய கர்மால ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம். தைத்திரிய உபனிஷத்துல இத பத்தி சொல்லியிருக்கு. வேதம் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக பழமையான நூல் அப்படின்னு கருதப்படுது. எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எதிரிகள், விரோதிகள், நம்மள மட்டம் தட்டுறவங்க கூட அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்தினுடைய முதல் நூல் வேதம் அப்படின்னு. அந்த வேதத்துல தைத்திரியோ உபனிஷத் அப்படிங்கிற ஒரு பகுதியில வேதம்னா என்ன, உபனிஷத்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் விவரம் பார்க்கணும் நாம. அதுல இப்படி ஒரு மந்திரம் வருது, ரிதஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சத்யஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச தபஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச ஷமஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச அக்னயஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச அக்னிஹோத்ரஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச அசிதயஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச மானுஷஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச பிரஜாச்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச பிரஜனஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச பிரஜாதிஷ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச. அதாவது 17வது அனுவாகம் தைத்திரிய உபநிஷத்துல இது வருது. சுவாத்தியாயம் அப்படின்னா ஸ்வ அத்தியாயம் அல்லது அத்தியனம் அப்படிங்கிற வார்த்தை தான் அப்படி வருது. நாமளா படிக்கிறது. பிரவச்சனம் அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. நாம கத்துக்கிறது, இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. நாம கத்துக்க வேணும், நாம இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க வேணும். எதையெல்லாம் நாம கத்துக்கணும், சொல்லி கொடுக்கணும் ஒரு பட்டியல். அது நமக்கு இப்போதைக்கு இது மட்டும் போறோம். நாம கத்துக்கணும், நாம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சிஷ்யன் குரு கிட்ட குருகுலத்துல படிச்சுட்டு படிப்பு முடிஞ்சு பட்டம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்குள்ள காலத்துல அப்படி சொல்றேன். அப்போ குரு அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ற, பட்டமளிப்பு உரைன்னு சொல்லலாம். இதுவும் தைத்திரிய உபநிஷத்துல வருது. இது உங்களுக்கு பல பேருக்கும் கேட்டதா கூட இருக்கலாம்.
சமய வகுப்புல முதுநிலையில இந்த மந்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உயர் நிலையில இந்த கருத்துக்கள் இருக்குது. வேதமனுச்சாச்சாரியோ அந்தே வாசின மனுஷாஸ்தி. வேதம் படிச்சுக்கிட்டு சிஷ்யன் வீட்டுக்கு கிளம்புறான். அப்போ குரு அவனுக்கு உபதேசம் பண்றார். சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயா ஆன்மா பிரமதக. படிக்கிறத மறந்துடாத. குருகுலத்துல படிச்சாச்சு, இனி வீட்டுக்கு போய் புக்கை மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பொதுவாக இன்னைக்கு உள்ள சமுதாயத்துல அதான் நடக்குது. ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க படிச்ச காலத்துல படிச்சதுதான், அப்புறம் அவங்கள அப்டேட் பண்றது இல்ல. லேட்டஸ்டா என்ன உலகத்துல போயிட்டு இருக்குங்கிறது பல ஆசிரியர்களுக்கு தெரியாது. விதிவிலக்கான ஆசிரியர்கள் இருப்பாங்க, அவங்க நல்லா பாடம் எடுப்பாங்க, மாணவர்களுக்கும் ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க. அதனால ஒரு தடவை படிச்சோம் அதோட விட்டோம் அப்படின்னா, நிர்மலானந்தி சொன்ன மாதிரி சின்ன பிள்ளையில கேட்டேன் எல்லாம் கூட சேர்ந்து சொல்ற அளவுக்கு வந்தது, இப்போ மறந்து போச்சுது. அந்த டச் விட்டு போறதுன்னு நம்ம இன்னைக்குள்ள காலத்துல சொல்லுவோம். இந்த டச் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சுவாத்தியாயம் அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்தது ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜா தந்தும் மாவியவச்சேத்சீஹி சத்யான்ன பிரமதித்தவ்யம் தர்மான்ன பிரமதித்தவ்யம். சத்தியத்தை விட்டுறக்கூடாது, தர்மத்தை விட்டுறக்கூடாது. குஷலான்ன பிரமதித்தவ்யம் பூத்தியைன பிரமதித்தவ்யம் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். படிக்கிறதையோ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதையோ மறந்துடாத. தேவ பித்ருகாரியாபியாம் ந பிரமதித்தவ்யம் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. இப்படி அது போகுது. அதுக்கு பிறகும் சில நல்ல விஷயங்கள் வருது, நிறைய நல்ல விஷயங்கள் அதுல வருது. படிக்கிறது, தினசரி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லையானா நமக்கு அது புரியறதுலயும் சிரமம் இருக்கலாம், ஞாபகம் வைக்கிறதுலயும் சிரமம் இருக்கலாம். இதுல ரிஷி யஜ்ஞம் அப்படிங்கிறது பெரியவங்க எழுதின சாஸ்திரங்களை படிக்கிறது. அது ராமாயணமா இருக்கலாம், மகாபாரதமா இருக்கலாம், பகவத்கீதையா இருக்கலாம், தேவாரம் திருவாசகமா இருக்கலாம். பெரியவங்க எழுதின நூல்களை நாம தினசரி படிக்கணும். அதுல சில ஒரு 5 நூல்கள், முக்கியமான நூல்கள் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் போன வகுப்புல பார்த்தோம். அடுத்தது பகவத்கீதை ஒரு பிரமாணம், அறிவை தரக்கூடிய கருவி அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். நமக்கு இந்த வகுப்பு தொடங்கும் போது போட்ட செய்தியில நிர்மலானந்தி சொல்லியிருந்தாங்க, பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு மேனுவல் மாதிரி. இது உண்மையும் கூட. இப்ப நாம ஒரு மிக்சி வாங்குறோம், ஒரு மொபைல் போன் வாங்குறோம். இத மாதிரி வாங்கும்போது அதோட சேர்த்து நமக்கு ஒரு பேம்லெட் தருவாங்க. அந்த பேம்லெட்ல அந்த பொருள், இந்த பேக்கேஜ்ல என்னென்ன இருக்குது, இந்த பேக்கேஜ்ல என்னென்ன பொருட்கள்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இவைகளை நீங்க எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி தகவல்கள் இருக்கும். அது யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பகவான் இந்த உலகத்தை படைச்சு நாம இந்த உலகத்துல எப்படி வாழலாம், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை, எப்படி இந்த உலகத்தை நம்முடைய மேம்பாட்டுக்கு, மேன்மைக்கு, முன்னேறதுக்கு, ஒரு பெட்டர் லைஃபுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கிற நூல் தான் வேதங்கள். அந்த வேதங்களை ஒட்டி தழுவி அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்கள் வேறையும் நிறைய இருக்கு. பொதுவா வேதங்கள் அப்படி நான் சொன்னாலும் வேதம் அப்படிங்கிற ஒண்ணுதான். பலருக்கு அதை பத்தி பல அபிப்பிராய வித்தியாசங்களும் பல விதமான கருத்துக்களும் நிலவினாலும்
பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் வேதம்ங்கிறது ஒண்ணு, ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், இறைவனால அருளப்பட்டது. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னே பலவிதமான ஆதாரங்கள் மூலமாக இதை நாம உறுதியா சொல்ல முடியும். 5126 வருஷத்துக்கு முன்ன அப்படி துல்லியமாகவும் சொல்ல முடியும். பஞ்சாங்கத்துல எல்லாம் அதை எழுதியிருப்பாங்க. கலியுகாதி, கலியுகம் தொடங்கி இத்தனை வருஷம் ஆச்சு அப்படி. இந்த கலியுகம் தொடங்கிறது ஒட்டி மகாபாரத போர் நடக்குது. அந்த மகாபாரத போர்ல தான் இந்த பகவத்கீதை சொல்லப்படுது. அதனால இது ஒரு ஆத்தன்டிக்கான நூல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வானியல் தரவுகள் இருக்கு. வட்டார வழக்குகள், ஊர் மக்கள் கதைகள், இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒருவேளை இந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்காட்டா கூட நாம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நாம சொல்றோம். நமக்கு முன்னாடி காலம் வரைக்கும் இதெல்லாம் பொய், பித்தலாட்டம், ஏமாத்து வேலை, கட்டுக்கதை இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அறிவியலுக்கு அறிவு வளர வளர அவங்க இதெல்லாம் உண்மைன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இதுல இந்த இடத்துல நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய பரம்பரையில என்ன விஷயங்கள் வருதோ அது அறிவியலை விட அதிக நம்பகத்தன்மை உள்ளது. அதுக்காக வேண்டிதான் இப்படி சொன்னேன். அறிவியல் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன். ஒரு விஞ்ஞானி ஒரு தவளைய வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணார். அந்த தவளைக்கு அவரு ஜம்ப் அப்படின்னு சொன்னா அது துள்ளும், அப்படி கத்து கொடுத்தார். மனுஷங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கிறது கஷ்டமா இருக்கலாம், விலங்குகள் பொதுவா ஈஸியா கத்துக்கும். எதனால அப்படின்னா மனுஷனுக்கு புத்தி இருக்கு, மனுஷன் யோசிப்பான், ஏத்துக்கிறது கஷ்டப்படுவான். மனிதனுடைய அது சிறப்பு தன்மை. விலங்குகளுக்கு அந்த அளவுக்கு இல்லாததுனால அது நம்ம சொல்றது நல்ல பிள்ளையா கேட்டுக்கும், நம்ம மேல நம்பிக்கை இருந்துன்னா கேட்கும். அப்ப இந்த தவளை நல்லபடியா ட்ரைனிங் முடிச்சது. ஜம்ப் அப்படின்னு சொன்னா அது துள்ளும். அப்ப இந்த விஞ்ஞானி அவருடைய ஆராய்ச்சியா தொடங்கினார். முதல்ல ஜம்ப் அப்படின்னாரு, தவளை ஒரு 4 அடி துள்ளிச்சது. அடுத்தது என்ன பண்ணாரு, அதுக்கு ஒரு காலை வெட்டினார், வெட்டிட்டு ஜம்ப் பண்ணார். தவளை கொஞ்சம் கம்மியா துளிச்சது. இன்னொரு காலை வெட்டினார், இப்ப ஜம்ப் பண்ணார். தவளை இன்னும் கொஞ்சம் கம்மியா துளிச்சது. 3வது காலையும் வெட்டினார், ஜம்ப் பண்ணார். தவளை இன்னும் கம்மியா துளிச்சது. 4வது காலையும் வெட்டிக்கிட்டு ஜம்ப் அப்படின்னார். தவளை துள்ளல். அதனால விஞ்ஞானி அவருடைய அபரிவிதமான அறிவை கொண்டு அந்த பரிசோதனையுடைய முடிவை எழுதினார். அப்சர்வேஷன், இன்ஃபரன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், இன்ஃபரன்ஸ் எழுதினார். தவளைக்கு 4 காலையும் வெட்டுனா காது கேட்காது அப்படின்னு. பல சமயங்கள்ல விஞ்ஞானிகளுடைய முடிவுகள் இப்படித்தான் இருக்கு. அவர்கள் இன்னைக்கு ஒன்ன சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்ன சொல்லுவாங்க. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நாம அறிவை தரக்கூடிய கருவிகள் அப்படின்னு பார்க்கும்போது பிரத்யக்ஷ பிரமாணம், நம்ம 5 இந்திரியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவுன்னு ஒண்ணு பார்த்தோம். 2வது அனுமானம்னு ஒண்ணு பார்த்தோம்.
தெரிஞ்சதுல இருந்து தெரியாததை யூகிக்கிறது. சயின்ஸ் பொதுவா இந்த ரெண்டுக்குள்ளதான் நிக்குது. இப்போ நம்முடைய இந்த இந்திரியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு குற்றமில்லாத அறிவா இருக்கணும், பிழை இல்லாத அறிவா இருக்கணும், டிஃபெக்ட் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம முதல் கிளாஸ்லயே அதை பார்த்தோம். நம்ம முழிச்சிருக்கும் போதே எவ்வளவு ஏமாறுறோம் அப்படின்னு, நம்ம கண்ணு எப்படி எவ்வளவுக்கு நம்மளை ஏமாற்ற முடியும்னு பார்த்தோம். போன வகுப்புலயே அதை பத்தி சொன்னோம். அப்போ நமக்கு இந்திரியங்களுக்கு இதெல்லாம் ஒரு கருவி. நம்முடைய புத்தி ஒரு கருவி, சித்தம் ஒரு கருவி, நம்முடைய மனசு ஒரு கருவி, கண்ணு ஒரு கருவி, அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு போடுற கண்ணாடி ஒரு கருவி. இதெல்லாமே கருவி. இந்த பிரமாணம் பத்தி பேசும்போது நான் சொல்லாம விட்டு வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாம கருவி அப்படின்னு சொல்லும் போதே நீங்க கோட்டை விடுற ஒரு விஷயம், கவனிக்க தவறுகிற விஷயம், இந்த கருவிய பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதாவது பிரமாணம்னு ஒண்ணு இருந்தால் பிரமாத்தான்னு ஒண்ணு இருக்கணும், கருவின்னு ஒண்ணு இருந்தா அதை பயன்படுத்துறவன் ஒண்ணு இருக்கணும். இந்த பிரமாதா அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே கோட்டை விட்டுருவோம். மிஸ்ஸிங் த ஆப்வியஸ்னு இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரை பத்தினதுன்னு இதை சொல்றாங்க. பெரிய துப்பறிவு நிபுணர், ஆங்கில நாவல்ல வரக்கூடிய ஒரு துப்பறிவு நிபுணர், ஜேம்ஸ் பாட்டு மாதிரி. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் பாலைவன பகுதியில அரேபியாவுக்கு என்னவோ துப்பறிய போயிருந்த போது அவங்க யாத்திரைக்கு நடுவுல இருட்டி போச்சு, தங்கணும். அதனால ஒரு டென்ட் போட்டு கூடாரம் போட்டு இன்னைக்கு ராத்திரிக்கு தங்கிக்குவோம், நாளைக்கு காலையில பயணத்தை தொடரலாம் அப்படின்னு அவரும் அவருடைய உதவியாளரும் அந்த டென்ட்ல தங்கிக்கிட்டாங்க. ஒரு நடு ராத்திரி இருக்கும். ஷெர்லாக் ஹோம்ஸ் உதவியாளரை தட்டி எழுப்புறாரு. அவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அதனால அவர் என்ன 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 ஏதுன்னு கேட்கிறாரு. கண்ணை முடிச்சு பாரு அப்படிங்கிறார். அவரு கண்ணை முடிச்சு பார்த்துக்கிட்டு ஒண்ணும் புரியல அப்படின்னாரு. நல்லா முடிச்சு பாருடா அப்படின்னாரு. என்ன தெரியுது அப்படின்னு. படுத்து கிடக்கிறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா என்ன தெரியும்? வானம் தெரியுது அப்படின்னாரு. இன்னும் நல்லா பாரு அப்படின்னு. நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியுது. இன்னும் நல்லா பாரு அப்படின்னு. அது நட்சத்திரங்கள்லாம் இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்போ நடராத்திரி ஒரு 12 மணி இருக்கணும் அப்படின்னு. அதனால ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்னாரு, அட பாவி நம்ம டெண்ட காணவனா அப்படின்னு. இதுக்கு மிஸ்ஸிங் த ஆப்வியஸ். நாம நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இப்படி கோட்டை விட்டுட்டு இருக்கோம். இதுலதான் நம்முடைய துக்கம் அடங்கி இருக்கு. நம்ம சந்தோஷத்தை இழக்கிறது இப்படிதான். இதுக்கு இன்னொரு விதமா கூட சொல்லலாம். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல சுத்தி இருக்கிற என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு பட்டியல் போடுங்கன்னு சொல்றேன். நீங்க எல்லாமே பட்டியல் போடுவீங்க. உங்க பட்டியல்ல வராத ஒரு விஷயம் இருக்கும். 1-2 விஷயம் இருக்கும். ஒரு விஷயமாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்க மேசை, பென்னு, பேப்பர், புத்தகம் இப்படி எல்லாம் எழுதியிருப்பீங்க. வெளிச்சம்னு ஒண்ணு எழுதியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு வெளிச்சம் உதவி இருக்கும். அந்த வெளிச்சம் அந்த லிஸ்ட்ல வந்திருக்காரு. இதுக்கு பரம்பரையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு 10 பேரு பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போலான்னு போனாங்க. வழியில ஒரு ஆறு தண்ணீர் கொஞ்சம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்தது. எல்லாரும் கொஞ்சம் சிரமப்பட்டு கரையேறிட்டாங்க. அப்போ 10 பேரு
கரையேறிட்டோமான்னு, ஆறு இழுத்துட்டு போகுது, 10 பேரும் கரையேறிட்டோமா பார்ப்போம் அப்படின்ட்டு எண்ணாங்களாம். திருப்பி திருப்பி எண்ணுனா 9 தான் வந்தது. ஒரு ஆளை காணோம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எண்ணியாச்சு, 9 தான் வந்தது. அப்போ அந்த பகுதியில ஒரு சன்னியாசி வந்திருக்காரு. அவரு இவங்க இருந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஆத்துல போயிட்டாருன்னு அத்தனை பேரும் அழுதுட்டு இருக்காங்க. சன்னியாசி வந்து கேட்டாரு, என்ன அப்படின்னு. இப்படி நாங்க 10 பேரா வந்தோம், ஒரு ஆளை காணல, ஆத்துல தாண்டி வரும்போது காணாம போயிட்டாரு அப்படின்னு. அந்த சன்னியாசி எண்ணி பார்த்தாரு, அவருக்கு கண்ணுக்கு 10 தெரிஞ்சது. அப்போ அவர் சொன்னாரு, சரி ஒவ்வொருத்தரா நம்பர் சொல்லிக்கிட்டே போங்க, 1 2ன்னு அப்படின்னாரு. எல்லாரும் சொன்னாங்க, 10 வந்துட்டு. இதெல்லாம் தான் மிஸ்ஸிங் த ஆப்வியஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது நம்ம வாழ்க்கையில சம்பவிக்குது. இந்த நாம இப்படி மிஸ் பண்ற ஒன்ன காட்டித்தரக்கூடியது பகவத்கீதை. நம்முடைய பிரமாணங்கள் நம்ம பயன்படுத்துறோம், பிரமாணங்கள் மூலமா அறிகிறோம் இப்படியெல்லாம் நான் சொல்லும் போது, அறிகிறவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத நாம கோட்டை விட்டுறக்கூடாது. பின்னாடி இது நமக்கு தேவைப்படும், அதனால போய் சொல்லி வைக்கிறேன். அப்ப இந்த கருவிகள் மூலமாக, இந்திரியங்கள் மூலமாக நாம தெரியக்கூடிய அறிவுல நிறைய சிக்கல் இருக்கு. கண்ணு சரியா இருக்கணும், அதுக்கு பார்வை சரியா இருக்கணும், நிறக்குருடு இருக்கக்கூடாது, கேட்ராக்ட் இருக்கக்கூடாது, கிளக்கோமா இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது, பிபி இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு கண்ணு வேலை செய்யறதுக்கே தேவைப்படும். அப்புறம் அது மனசுக்கு போகணும். நாம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம வீடியோ எல்லாம் ஆன் பண்ணி உட்கார்ந்தோம்னா கொஞ்சம் அதிகம் காஷியஸா கிளாஸ்ல கவனம் அதிகமா இருக்கு. ஒருவேளை வீடியோ ஆன் பண்ணாம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதுல கேர்லெஸ் வரும். அந்த மாதிரி நேரத்துல நம்முடைய மனசு வேற எங்கேயும் போலாம். அப்ப அந்த நேரத்துல சொல்லக்கூடியது பாஸ் ஆகும். நம்முடைய மனசு ஏதோ கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெளியே போயிட்டுதுன்னா அந்த நேரத்துல எடுக்கிற கிளாஸ் நம்ம மனசுக்குள்ள போக. அப்போ மனசு முழுக்க போக்கஸ்டா இருக்கணும். அதுக்கும் மேல நம்முடைய புத்தி சரியா வேலை செய்யணும். நம்முடைய சித்தத்துல போதுமான டேட்டா இருக்கணும். ஏற்கனவே தெரிஞ்ச பொருள் அப்படின்னா ரெக்கக்னைஸ் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. இதுக்கு மேல கண்ணு நமக்கு கொடுக்கிற தகவல், இது வந்து இட்லி, இது தோசை, இது பூ, இது வண்டி, அப்படியெல்லாம் கண்ணுக்கு சொல்ல தெரியாது. நம்ம நிறைய பேர் கண்ணு அப்படி சொல்லுதுன்னு நினைக்கிறோம். உண்மையிலே கண்ணுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அது மாதிரி இது நல்லது, இது கெட்டது, இது அழகா இருக்கு, இது அழகா இல்ல, இதெல்லாம் கண்ணுக்கு சொல்ல தெரியாது. இந்த இடத்துல இன்னொரு தகவலும் சொல்றேன். இந்த அறிவு கருவிகளை பயன்படுத்தும் போது அந்த கருவிகளை அதனுடைய போக்குல வேலை செய்ய விடணும். அதை சுதந்திரமா வேலை செய்ய விடணும். அப்படி இல்லாம நாம நம்முடைய அறிவை, உணர்ச்சிகளை, இதெல்லாம் அந்த அறிவு கருவி வேலை செய்யறதுல இடையில அனுப்பணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ல கோளாறு வரலாம். நம்ம முதல் நாள் கிளாஸ்ல சில விஷயங்கள் காட்டினேன். ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தாங்க. ஏன் பார்த்தாங்க? அவங்க 2 பேருக்கும் கண்ணு காட்டினது ஒண்ணுதான். ஆனா பின்னாடி இருந்து வேலை செய்த அவங்களுடைய புத்தி, மனசு, சித்தம், இதெல்லாம் அதை பெர்சீவ் பண்றதுல, அதை புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசமா இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த காட்டுறேன்.
ஒரே விஷயத்த நம்ம ஒவ்வொரு விதத்தரும் எப்படி ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிறோங்கிறது. என்னுடைய உள்ளங்கையில ஒண்ணு இருக்கு, அது ஒரு குட்டி புத்தகம். என்ன இது ஒருவேளை பார்த்த உடனே உங்களுக்கு சில பேருக்கு புத்தகம்னு புரிஞ்சிருக்கலாம், அல்லது யாருக்காவது தீப்பெட்டி மாதிரி இருந்திருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கூட புரிஞ்சிருக்கலாம். முதல்ல உங்களுக்கு என்ன வந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும். ஆனா இது ஒரு புத்தகம். இப்ப இத காட்டக்கூடிய நான் இதை எப்படி பாக்குறேன்? இது ஒரு புத்தகம், இது பகவத்கீதை புத்தகம். பகவத்கீதை 700 ஸ்லோகமும் இதுக்குள்ள இருக்கு. இது கீதா பிரஸ் கோரக்பூர்ல இருந்து போட்டிருக்கிற புஸ்தகம். இத பாக்குற போது என் மனசுல ஏற்படக்கூடிய அறிவு. ஆனா இத பாக்குற உங்க மனசுல இதே அறிவு வருமா? வராது. அப்போ நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நாம ஒவ்வொரு விஷயத்த கிரகிக்கும் போதும் சப்ஜெக்டிவா தான் கிரகிக்கிறோம், ஆப்ஜெக்டிவா கிரகிக்கிறது இல்லை. நம்முடைய அறிவின் மூலமாக அதை பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அறிவு ஒவ்வொரு மாதிரி. அப்போ நாம ஒரு விஷயத்தை அறிகிறதுல, நம்முடைய கருவிகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை அறிகிறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நம்ம இனி பகவத்கீதை கிளாஸ் கேட்கும்போது பகவத்கீதை புரிஞ்சுக்கிறதுல கூட வரும். அதனால பகவத்கீதை கிளாஸ கேட்கறதுலயும் சரி, நீங்க பொதுவா பிரமாணங்களை பயன்படுத்துறதுலயும் சரி, முதல் நமக்கு தேவை என்னன்னா ஆப்ஜெக்டிவ்னஸ். நம்முடைய அகங்காரத்தை நம்மளை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். ஒரு விஷயத்தை அறிகிறதுல அறிவு அப்படிங்கிறது வஸ்து தந்திரம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அதாவது அறிவு அந்த பொருளை பொறுத்தது, நம்மளை பொறுத்தது கிடையாது. பிரமாணம் அப்படிங்கிறத பயன்படுத்துறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால அறிவியல் சொல்லக்கூடிய விஷயங்கள், அறிவியல் எப்படி முடிவு பண்ணுது? இந்த 5 இந்திரியங்கள் மூலமாக டேட்டா கலெக்ட் பண்ணுது. அந்த டேட்டா அடிப்படையில நிறைய விஷயங்களா யூகிக்க முயற்சி பண்ணது. அப்போ அறிவியல் சொல்லக்கூடிய விஷயங்களும் ஹியூமன் எரரோட தான் இருக்கும். மனுஷனுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள், மனுஷனுடைய போதாமை அறிவியலுக்கும் இருக்கும். அறிவியல் அறிஞர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது, அல்லது யோக பயிற்சிகள், தபஸ் இதெல்லாம் மூலமாக அவர்களுடைய இந்திரியங்களை, அறிவை எல்லாம் ஷார்ப்பாக்குனவங்களும் கிடையாது. தெய்வீக ஆற்றலை பெற்றவங்களும் கிடையாது. ஐன்ஸ்டீனை பத்தி இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. கதை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அவரு ஒரு பூனை வளர்த்தாராம். அந்த பூனைக்கு ஒரு கூடு செய்து கொடுத்திருந்தாராம். அந்த இதுல ஒரு வாசல், அந்த வாசல் வழியா அந்த பூனை வந்து போயிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து அந்த பூனை குட்டி போட்டுதான். குட்டி போட்ட உடனே அவரு பெரிய பூனை வெளியே வந்து போறதுக்கு வாசல் இருக்கு, சின்ன பூனை வந்து போறதுக்கு வாசல் இல்லையே, அதனால சின்ன பூனைக்கு ஒரு சின்ன வாசல் போடுவோம் அப்படின்னு சின்ன வாசல் போட்டாராம். இந்த அறிவியல் அறிஞர்கள் அப்படிங்கிறவங்க நம்மள மாதிரியே தான். தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி இப்படி சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையில கோழி முட்டைக்கு மேல இருந்தா முட்டை பொரிக்குது இல்ல, அப்ப நாம முட்டைக்கு மேல போய் உட்காரலாமே அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அறிவியல் அறிஞர்கள் நம்மள மாதிரி மனுஷங்க. அவங்க ஏதோ ஒரு துறையில தன்னை ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. அதுல அவங்க முன்ன போகலாம், அவங்க கண்டுபிடிக்கிறது சரியா இருக்கலாம், அடுத்த கண்டுபிடிப்புக்கு முன்னோடியா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கு. ஆனா அது ஒரு அப்பழுக்கு இல்லாத
ரொம்ப சரியான ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நமக்கு பார்த்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், கேட்டு சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், முகர்ந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், ருசிச்சு சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், தொட்டு சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஆனா இதன் மூலமாக அறிய முடியாத விஷயங்களும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நமக்கு இது மட்டும் பத்தாது அப்படின்னு உருவானதுதான் ஸ்ருதி பிரமாணம் அல்லது சாஸ்திர பிரமாணம் அல்லது ஆப்த வாக்கியம் அப்படிங்கிறது. மூணாவதா ஒண்ணு நாம சொன்னோம், போன வகுப்புல அதை பார்த்தோம். அனதிகத விஷயே சாஸ்திரம் பிரமாணம். மற்ற பிரமாணங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியாத விஷயத்துக்கு சாஸ்திரம் பிரமாணம். அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா, இப்போ நாம அப்படின்னு ஒண்ண சொல்றோம், நான் அப்படின்னு ஒண்ண சொல்றோம், அல்லது எனக்கு நீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம நான் சொல்லும் போது எதை சொல்றோம்? பொதுவா நம்ம இந்த உடம்ப சொல்றோம். ஆனா இந்த உடம்பு பிறந்த போது ஒரு விதமா இருந்தது, 5 வயசுல ஒரு விதமா இருந்தது, 10 வயசுல ஒரு விதமா இருந்தது, 15 வயசுல ஒரு விதமா இருந்தது, 20 வயசுல ஒரு விதமா இருந்தது. வேற வேற சமயங்கள்ல வேற வேற மாதிரி இருக்குது. ஆனா நான் சொல்றது மாறல. பிறகு கீதையில 2வது அத்தியாயத்துல வரப்போகுது, கௌமாரம் யௌவனம் ஜரா. குழந்தையா இருக்கிறது, இளமையா இருக்கிறது, முதுமை அடைகிறது, இதெல்லாம் இந்த தேகத்துல மாறி மாறி வருது. ஆனா ஆத்மா அல்லது நான் மாறுறது இல்லை. இப்ப இந்த நானை பார்க்கணும். பிரமாணம் கருவி உபயோகப்படுத்துறதெல்லாம் சொன்னேன், இதை உபயோகப்படுத்துற ஆளை பார்க்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நம்ம கிட்ட? சொல்ல போனா அவ்வளவுக்கு போக வேண்டாம். நமக்கு எல்லாத்தையும் காட்டி தரக்கூடிய கண்ணே நம்மளால பார்க்க முடியாது. கண்ணை பார்க்கணும்னா நமக்கு ஒரு கண்ணாடி வேணும், அப்படித்தானே இல்லையா? அதே மாதிரி நம்முடைய போன் நம்பர்ல இருந்தே நம்முடைய போனை கூப்பிட முடியுமா? நம்ம நம்பர்ல இருந்து நம்ம நம்பரே கூப்பிட முடியாது. இத மாதிரி ஒரு சிக்கல், நான் பிரமாணத்தை பயன்படுத்துற ஒருத்தனை, அறிகிற ஒருத்தனை அறிய முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப நமக்கு ஒரு கண்ணாடி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். அந்த கண்ணாடி தான் சாஸ்திரங்கள். அது நாம யாரு அப்படின்னு நமக்கு காட்டி தருது. இப்போ பைபிள், குரான் இதெல்லாம் அந்த மாதிரி நூல்கள் கிடையாது. நம்ம நிறைய பேருக்கு ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கு, எல்லாம் புரித நூல்கள், எல்லா ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு நூல் இருக்கு, அது மாதிரி பைபிள், குரான், பகவத்கீதை அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. பகவத்கீதையை பத்தி அறியாதவங்க மட்டும்தான், நம்ம நாட்டு சாஸ்திரங்களுடைய தன்மையை பத்தி அறியாதவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். நம்முடைய சாஸ்திரங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா அவங்க என்னதான் சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம நாட்டுல புராணங்கள்னு ஒரு செட்டு புத்தகங்கள் இருக்கு, அந்த புத்தகங்களோட வேணா பைபிள் குரானை ஒப்பிடலாம், வேற நூல்களோட பைபிள் குரானை ஒப்பிட முடியாது. நாம நம்ம நாட்டு நூல்கள்னா என்னன்னு ஒரு ஐடியா அவுட்லைன் கொடுத்துட்றேன். நம்ம நாட்டுல அடிப்படை நூல்கள் அப்படின்னு நாம வேதங்களை சொல்றோம். இந்த வேதம்ங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொன்னேன். சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வேதவியாசர், மகாபாரதத்தை எழுதின வேதவியாசர்
அவரு இந்த வேதங்களை அநேகமா அவருடைய காலத்திலேயே இது அழிஞ்சிருக்கலாம் அல்லது அழிய தொடங்கி இருக்கலாம். அதனால அவர் என்ன பண்ணாரு, இப்படி அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, நமக்கு எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் ஒருத்தரையே படித்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு அதை 4 விதமாக பிரிக்கிறார். 4 விதமா தான் பிரிக்கிறாங்களா அப்படின்னா 4 விதமா தான் பிரிக்கிறாங்க. ஏன்னா பகவத்கீதையில பின்னாடி ஒரு வரி வரப்போகுது, ரிக் சாம யஜுரேவச்ச அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல போறாரு. அது தெரிஞ்சுக்கிட்டே தான் நான் சொல்றேன், அதை மனசுல வச்சுட்டே தான் சொல்றேன். வேதம் 4ஆ பிரிக்கப்பட்டது. செய்யுள்களை எல்லாம் தொகுத்து ரிக் வேதம் அப்படின்னு வச்சாங்க. உரைநடைய தொகுத்து யஜுர் வேதம்னு வச்சாங்க. பாடல்களை தொகுத்து சாம வேதம்னு வச்சாங்க. பிராயோகிக மந்திரங்களை, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களை தொகுத்து அதர்வண வேதம்னு வச்சாங்க. இந்த வேதங்கள்லயும் நாம சப்ஜெக்ட் வைஸா அல்லது அதனுடைய தாத்பரியம் வைஸா பிரிக்கலாம். எப்படி ஒரு சயின்ஸ் புக் இருக்கு, அதை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு பிரிக்கிறோமோ அது மாதிரி இந்த வேதத்தை நம்ம பிரிக்கலாம். அதனுடைய முதல் பகுதி கர்ம காண்டம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த பகுதி உபாசனா காண்டம் அப்படின்னு சொல்றோம். இறுதி பகுதிக்கு உபனிஷத், ஞான காண்டம்னு சொல்றோம். இது ஏன் இப்படி பிரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் பொதுவா வடிகட்டின சோம்பேறியா இருப்பான். ஆலசியம் ஹி மனுஷானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபு. பொதுவா மனுஷன் சோம்பேறியா இருப்பான், தாமசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி பகவத்கீதை குணத்திரய விபாக யோகம்னு ஒரு அத்தியாயமே வச்சிருக்கு. 3 குணங்களை பத்தி டீட்டெயிலா சொல்லுது. 17, 18 அத்தியாயங்கள் எல்லாம் கூடுதலா விஷயங்கள் வருது. ரொம்ப பின்னாடி பகவத்கீதை அதை பத்தி கூடுதலா பேச போகுது. நம்முடைய பெரியவங்க நம்மள 3 குண அடிப்படையில பிரிச்சாங்க. சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு. தாமசம் அப்படின்னா ஒரு மந்த புத்தி, சோம்பேறி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சோம்பேறித்தனத்துல இருக்கிற ஒருத்தனை ஆக்டிவ் ஆக்கணும். அதுக்காக வேண்டி பெரியவங்க ஏற்படுத்தி வச்சதுதான் கர்ம காண்டம். ஸ்வதர்மம் அப்படிங்கிற வார்த்தையில பகவத்கீதை சொல்ல போகுது. விகித கர்மம் அப்படின்லாம் சொல்ல போகுது. இது உன்னுடைய கடமை, இதை நீ செய்யணும். நீ இந்த ஆசிரமத்துல இருக்கிற, இந்த வர்ணத்துல இருக்கிற, அதனால நீ இதை செய்யணும். நீ ஆசிரமம்னா என்ன, வர்ணம்னா என்னெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு விஷயமுமே நம்ம கூடுதலா பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். இப்போதைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க கேள்வியை கேட்டா முன்கூட்டி விட வரும், இல்லைன்னா அது வரும்போது வரும். இப்போ நீ உங்க அம்மாவுக்கு இது பண்ணணும், நீ உங்க அப்பாவுக்கு இது பண்ணணும், நீ ரிஷிகளுக்கு இது பண்ணணும், நீ தெய்வத்துக்கு இது பண்ணணும், நீ உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு கடமைகளை நம்ம மேல சுமத்துது. அதுதான் கர்ம காண்டம். இதன் மூலமா நம்மள ஒரு ஆக்டிவான மனுஷனா மாத்துது. இப்ப நம்ம ஆக்டிவ் ஆயிட்டோம். அடுத்தது நமக்கு ஒரு சஞ்சலம் இருக்கும், மனசு செதறும். அதை போக்கஸ் பண்ணணும். அதுக்காக வேண்டி உபாசனா காண்டம் அப்படிங்கிறத ஏற்படுத்துச்சு. இப்ப ஆக்டிவ் ஆகி போக்கஸ் ஆன ஒரு மனுஷன் அறிவு பெறுவதற்கு ஞான காண்டம் அப்படிங்கிற கடைசி காண்டத்தை ஏற்படுத்திச்சு. இத மந்திரம், சம்ஹிதா பாகம், ஆரண்ய பாகம், உபனிஷத் அந்த மாதிரி கூட பிரிப்பாங்க. இந்த வேதங்கள் தான் நமக்கு அடிப்படை நூல்கள். இந்த வேதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வேதம் கொஞ்சம் ஒரு கடினமான மொழின்னு வச்சுக்கலாம். என்ன பாதாம் அல்லது அண்டிப்பருப்பு மாதிரி உடைச்சி
பருப்பு வெளியே எடுத்து சாப்பிடணும். அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். ஜனங்கள்ல பலவிதமான பக்குவம் உள்ளவங்க இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. அதனால ரொம்ப உத்தமமான அதிகாரிகளுக்கு வேதம் முக்கியமா உபனிஷத்து. கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களுக்கு இதே விஷயங்களை எளிதில் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதிகாசங்கள் அப்படிங்கிற நூல்கள் இருக்கு. அதுல நடந்த வரலாறுகள் மூலமாக வேத கருத்துக்களை நமக்கு சொல்லுவாங்க. இன்னும் மந்தமான அதிகாரிகளுக்காக வேண்டி புராணங்கள் அப்படி தெய்வீக கதைகள் மூலமாக வேதத்தில் உள்ள கருத்துக்களை சொல்லுவாங்க. இனி நமக்கு நீதி சொல்றதுக்காக வேண்டி தர்ம சாஸ்திரங்கள் அல்லது ஸ்மிருதிகள் அப்படின்னு நூல்கள் இருக்கு. இப்படி நிறைய நூல்கள் இருக்கு. இனி இதெல்லாம் அப்படி எசன்ஸா சொல்றதுக்காக வேண்டி, சுருக்கி சொல்றதுக்காக வேண்டி சூத்திர நூல்களும் இருக்கு. அது இன்டர்பிரட் பண்ற நூல்கள்னு சொல்லலாம். நான் ஒரு மேலோட்டமா தான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். இதுல உபனிஷத் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கலெக்ஷன். அத ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பகவத்கீதை அப்படிங்கிறது ஸ்மிருதி பிரஸ்தானம்னு சொல்லுவாங்க. மூணாவது பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறத நியாய பிரஸ்தானம்னு அப்படி சொல்லுவாங்க. அப்ப நமக்கு 3 முக்கிய நூல்கள் இருக்கு. அத பிரஸ்தான திரயம்னு சொல்லுவாங்க. வேதங்களுடைய முக்கியமான நூல் பகுதிக்கு உபனிஷத்துன்னு பேரு. ஸ்மிருதிகளுடைய முக்கியமான நூல் பகுதிக்கு பகவத்கீதைன்னு பேரு. சூத்திர நூல்கள்ல முக்கியமான நூல் பகுதிக்கு பிரம்மசூத்திரம்னு பேரு. இதுல நடைமுறையில வேதத்தை எல்லாரும் படிக்கலாமா கூடாதா, உபநிஷத்தை எல்லாரும் படிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதுல எல்லாம் சர்ச்சை இருக்கு. ஆனா பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் அது ஸ்மிருதி பிரஸ்தானம்ங்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான மாற்று அபிப்பிராயங்களும் கிடையாது. எல்லாரும் படிக்கலாம், எப்போதும் படிக்கலாம். ஜாதி, ஆண்பால், பெண்பால், மதம் இப்படி எதுவுமே பகவத்கீதை படிக்கிறதுல தடை கிடையாது. ஸ்ருதி அப்படிங்கிறது பகவான் கிட்ட இருந்து நேரடியா வந்தது. ஸ்மிருதிங்கிறது இந்த ஸ்ருதிய ஓரமா வச்சு ஞாபகம் வச்சு அந்த கருத்துக்களை உள்வாங்கி எழுதப்பட்ட நூல்கள். அடுத்தது நியாயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு நியாயங்கிற வார்த்தை நம்ம வேற அர்த்தங்கள் வச்சிருக்கிறோம். அதனால இந்த இடத்துல நியாயம் அப்படிங்கிறது லாஜிக்கலா ஒரு விஷயத்தை நிறுவக்கூடிய நூல். அது நம்ம சூத்திர வடியில இருக்கிறதுனால பிரம்மசூத்திரம்னு அதுக்கு பேர். ரொம்ப ஃபார்முலா மாதிரி இருக்கு. இதுல பிரம்மசூத்திரம் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன வாக்கியங்கள்ல சொல்லியிருக்கோம். பெரிய கருத்தை மனசை வச்சு சொல்லியிருக்கோம். அப்படியே சாறு பிழிஞ்சு எசன்ஸ் எடுத்து கொடுத்தது மாதிரி இருக்கும். சொல்ல போனா பகவத்கீதையை கூட உபனிஷத்தினுடைய எசன்ஸ் தான் சொல்லுவோம். சர்வோ உபனிஷதோ காவக தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்சக சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். உபனிஷத்தெல்லாம் பசுக்களா இருந்தா, அர்ஜுனன் கண்ணுக்குட்டியா இருந்தா, அந்த பசுக்கள்ல இருந்து பாலை கறந்து கிருஷ்ணன் கொடுத்தான் அப்படின்னு. இந்த பகவத்கீதையை விட ரொம்ப எசன்ஸ் மாதிரி இருக்கிறனால பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற நூல்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நாம உபனிஷத்து பகவத்கீதைக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும் போது
பிரம்மசூத்திரத்துல கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ் படிதான் நாம அர்த்தம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான நூல். இப்போ பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு பிரமாணம். அது சாஸ்திரங்கள்ல பிரஸ்தான திரயத்துல ஒண்ணு. இந்த இடத்துல இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். நம்முடைய இந்த வகுப்பு நம்ம நாட்டுல இந்து மதம் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. இதுல நம்முடைய இந்த வகுப்பு சங்கர சம்பிரதாயத்தை ஒட்டி இருக்கும். சங்கரர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது நிறைய விஷயங்கள் இன்னைக்குள்ள காலத்துக்கு ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம். அதனால அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிடுவோம். ஆனாலும் அந்த அத்வைத சம்பிரதாயத்தை ஒட்டி, சங்கர சம்பிரதாயத்தை ஒட்டி தான் நம்முடைய இந்த வகுப்பு இருக்கும். அதனால அத்வைத சம்பிரதாயத்துல இந்த 3 நூல்களை ரொம்ப முக்கியமா நினைப்பாங்க. இந்த 3 நூல்கள் பிரஸ்தான திரயம்னு இந்து மதத்தினுடைய அஸ்திவாரமாகிவிட்ட நூல்கள். ஒருவேளை நமக்கு இந்து சமய சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நாம ரெஃபர் பண்ண வேண்டிய நூல்கள் இந்த 3. கடவுள் எத்தனை, கடவுளுக்கு உருவத்தோட வழிபடலாமா கூடாதா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கேள்வி வந்ததுன்னா ரெஃபர் பண்ண வேண்டிய நூல்கள் இந்த நூல்கள் தான். அதுல ஒரு நூல் பகவத்கீதை. அதுதான் நாம படிக்க போறோம். இந்த பகவத்கீதைய நாம பிரமாணம்னு சொல்லிட்டோம். எப்படி கண் ஒரு விஷயத்த காட்டுனா அதை நம்ம நம்புறோமோ, காது ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்புறோமோ, அது மாதிரி பகவத்கீதை சொன்னாலும் நம்பத்தான் வேணும். ஆனாலும் என்ன, இந்த காலத்துல நிறைய பேரு ரொம்ப அறிவாளி, நாங்க இண்டிவிஜுவல் திங்கிங் உள்ளவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுல அப்படிப்பட்டவங்களுக்கும் சேர்த்து இதுல இடம் இருக்கு. அதாவது கீதை சொல்லிச்சது நீங்க அதை அப்படியே நம்பணும்னு கிடையாது. உபனிஷத் சொல்லிச்சது அப்படியே நம்பணும்னு கிடையாது. உதாரணத்துக்கு கீதையில ஒரு ஸ்லோகம், சோமோ பூத்வா ரசாத்மக, 15வது அத்தியாயத்துல வருது. நான் சந்திரனாக இருந்து ஔஷதிகளை, தாவரங்களை எல்லாம் பேணுகிறேன், வளரச் செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் இதுக்கு எந்த விதமான அறிவியல் சப்போர்ட்டும் கிடையாது. இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு விஷயம் நான் படிச்சேன். சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்குது, தாவரங்களுடைய வளர்ச்சியில சந்திரனுடைய பங்கு முக்கியமா இருக்குது. 3ஆம் பிறை 4ஆம் பிறை அந்த சமயத்துல தாவரங்கள் எப்படி வேலை செய்யுது, அஷ்டமி நவமி டைம்ல எப்படி வேலை செய்யுது, அமாவாசை பௌர்ணமி டைம்ல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதுல எல்லாம் வித்தியாசம் இருக்குது. சந்திரனை அனுசரிச்சு இதனுடைய இது வேறு எப்போ, வேருடைய டிபார்ட்மெண்ட் எப்ப வேலை செய்யுது, இலைகளுடைய டிபார்ட்மெண்ட் எப்ப வேலை செய்யுது, இப்படி எல்லாம் வித்தியாசம் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் முதல்லயே உங்ககிட்ட சொன்னேன், பாரம்பரியம் சொன்னா அத ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி வேணா வச்சுக்கலாம். ஆனா நீங்க அதை புறக்கணிக்க முடியாது. சயின்ஸ் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு கண்டுபிடிக்கும், நீங்க வெயிட் பண்ணிக்க வேண்டியது. ஒருவேளை சயின்ஸ் சொன்னாதான் நம்புவேன் இருந்தா. அப்ப பகவத்கீதையில வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம் சொல்லி இருந்ததுன்னா அதுக்கு நாம ஒரு முக்கோண ஃபார்முலா வச்சிருக்கோம். 3 விஷயங்களை வச்சு உரசி பார்க்கலாம். நீங்க ஸ்ருதி வேதத்துல சொல்லி இருக்குதா அப்படிங்கிறது முதல் விஷயம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கோ அனுமான பிரமாணத்துக்கோ அப்ளை ஆகாது. பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கும் அப்பால இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரம் பிரமாணம். அந்த சாஸ்திர பிரமாணத்துல மட்டும்தான் அப்ளை ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ருதியில சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது யுக்திக்கு, லாஜிக்கு
ஒத்து வருதான்னு பார்க்கணும். மூணாவதா அனுபவத்துக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும். இப்படி நாம ஒரு விஷயம் உண்மைதான் சரிதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு மெத்தட் வச்சிருக்கிறோம். அதனால பகவத்கீதை சொல்லிச்சது, வேதம் சொல்லிச்சதுன்னு நாம சொல்லும் போது இந்த மாதிரி உரசி பார்த்துக்கிட்டு தான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறோம். இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால குருட்டுத்தனமா முட்டாள்தனமா ஏதோ ஒரு புக்கு சொல்லிட்டுது அதை நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற அணுகுமுறை இந்து மதத்துல கிடையாது. இனி ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்து மதத்துல நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே கேள்வி பதில் பாணியில அமைஞ்சிருக்கு. நீங்க வேற மதத்துல கேள்வி கேட்டீங்கன்னா சாத்தாம் பூந்துட்டுது தலையெடுன்றுவாங்க. நம்ம மதத்துல அப்படி கிடையாது. கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறதா. அர்ஜுனன் கேள்வி கேட்டா கிருஷ்ணன் சொன்னது பகவத்கீதை. ஒருத்தர் கேள்வி கேட்பார், அதுக்கு பதில் சொல்ற பாணியில அமைஞ்சதுதான் பிரம்மசூத்திரம். பிரஷ்னோ உபனிஷத் கூட அப்படி அமைஞ்ச ஒரு நூல் தான், கேள்வி பதில் தான். பொதுவா எல்லா உபனிஷதங்கள்லயும் சிஷ்யர் கேள்வி கேட்பார், குரு பதில் சொல்லுவார், அல்லது ஒரு ரிஷி கேள்வி கேட்பார், இன்னொரு ரிஷி பதில் சொல்லுவார். இந்த பாணியில தான் அமைஞ்சிருக்கும். கேள்வி பதில் பாணி ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா கேள்வி கேட்காதவங்க யோசிக்கிறதுலன்னு அர்த்தம், அவங்க அறிவாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விவேகானந்த சாமி சொல்லுவார், வினாக்களை கேட்டுக்கொண்டே இருங்கள், விடை கிடைக்காவிட்டாலும் அறிவு வளரும் அப்படிம்பார். அதனால இதுவும் ஒரு ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். ஏற்கனவே ஒரு கேள்வி இருந்தது. அதாவது செவி பிரமாணம் அப்படிங்கறத பத்தி நிர்மலானந்த்ஜிக்கு. இப்ப செவி ஒலிய கிரகிக்கிறது. ஒலி இது பட்டி குறைக்குதா, நாய் குறைக்குதா, அல்லது பூனை சத்தம் போடுதா, இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி செவி அறிஞ்சுக்கும். இந்த மாதிரிப்பட்ட ஏரியால தான் அதுக்கு பிரமாணத்துவம். ஆனா நம்ம கிட்ட ஒருத்தர் அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கு, அது ஊர் உலகத்துல எல்லாம் சண்டையை மூட்டி விட்டு வேலை பார்த்துட்டு இருக்குது, இப்படிங்கிற விஷயத்த சொன்னா இது செவி பிரமாணத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க நல்லா. இது ஒரு இன்ஃபர்மேஷன், செய்தி, காது வழியா வருது. ஆனா காது பிரமாணத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்லை. ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அது அவரால் கிராஸ் வெரிஃபை செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு நம்மகிட்ட சொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவரு அதை நேரடியாகவோ அல்லது வேற விதங்கள்லயோ அனுபவத்தின் மூலமாகவோ அறிஞ்சிருக்கலாம். அறிஞ்சுக்கிட்டு சொல்றான். போன வகுப்புல சொன்ன உதாரணம், தீ சுடுன்னு அம்மா சொல்றாங்க. அப்ப தீ சுடும் அம்மா சொல்றது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை தவிர, இது அம்மாவுடைய குரல் அப்படின்னு அறிஞ்சுக்கிறது காது பிரமாணம். ஆனா தீ சுடும் அப்படிங்கிறதுக்கு காது பிரமாணம் இல்லை. சின்ன வித்தியாசம் இருக்கு. இத பத்தி கூடுதல் யோசிங்க, அந்த வித்தியாசம் புரியும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், அல்லது இதுலயே கூடுதல் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நமக்கு நிறைய வாட்டி சாமிஜி சொன்னீங்க, மனசு, புத்தி, சித்தம், போதம், இது ஓரளவுக்கு பொதுவா எல்லாரும் இது எல்லாமே ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, இதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னங்கிறது ஒரு 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 ரொம்ப எளிதா புரியுறத மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த வகுப்புல அதை வச்சு தொடங்கிடுவோம். சரி, வேற ஏதாவது கேள்வி? இந்த 3 விஷயங்கள் பற்றி, 3 ஃபார்முலா பற்றி சொன்னீங்கல்ல, அது என்ன? பிரத்யக்ஷம் அதுவா? இல்ல, ஸ்ருதி,
கடைசியா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். ஸ்ருதினா சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திர பிரமாணம். சாஸ்திர பிரமாணத்தை ஏன் இந்த இது வந்ததுன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரே ஸ்ருதிய பிரஸ்தானத்திரயத்தை தான் எல்லாரும் படிக்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு கடவுள் இல்லைன்னு சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு கடவுள் உண்டுன்னு சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு அந்த கடவுள் இந்த கடவுள்னு சொல்றாரு. இப்படி ஒரு சின்ன குழப்பம் இருக்கு நமக்குள்ள, இல்லையா? பிரமாணம் ஒண்ணுதான், ஸ்ருதி தான். ஆனா அதை இன்டர்பிரட் பண்றதுல நமக்குள்ள வித்தியாசங்கள் ஏற்படுது. காரணம் நம்ம அறிவை கொண்டு யோசிக்கிறோம். அது எப்பவுமே நமக்கு இருக்கிற கோளாறு. பிரமாணத்தை பயன்படுத்தும் போது நம்ம அறிவை பயன்படுத்தப்படாது. பிரமாணம் என்ன தெரிவிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முயற்சி பண்றோம். ஆனா துரதிருஷ்டவசமா பல சமயங்கள்ல நம்ம அறிவு மூலமாக அதை கிரகிக்க முயற்சி பண்ணுவோம். நாம மஞ்சள் கண்ணாடி போட்டிருந்தா மஞ்சையா பார்ப்போம், பச்சை கண்ணாடி போட்டிருந்தா பச்சையா பார்ப்போம், சிவப்பு கண்ணாடி போட்டு சிவப்பா பார்ப்போம். இது நம்மகிட்ட இருக்கிற குறை. இந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்காக வேண்டி ஆதிசங்கரர் ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு. அது என்னன்னா, நம்ம சொல்றது லாஜிக்கா சரியா இருக்கா, தர்க்கத்துக்கு சரியா வருதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது அது நம்முடைய அனுபவத்துக்கும் சரியா இருக்கும். இது நம்ம பிறகு கூடுதல் இதுக்கு உள்ள போகும்போது பல இடங்கள்ல இந்த உரசல் வரும், பார்க்கலாம். வேற ஹரிஓம் சுவாமிஜி. உஷாவா பேசுறது? ஆமா சென்னையா? சுவாமிஜி இல்ல, கோயம்புத்தூர். சரி. பிரத்யக்ஷ பிரமாணத்துல ஐம்புலன்கள் வருது இல்ல சுவாமிஜி? ஆமா. அது கண்ணு, இது சிகப்பு, இது மஞ்சள், இது எல்லோ, இது பச்சைங்கிற எல்லா டிஃபரெண்டையும் காட்டுது இல்ல? ஆமா. அது எப்படி கண்ணு அது காட்டலங்கிறது எப்படி ஜி? எனக்கு அது கொஞ்சம் சொல்லுங்க ஜி. அதாவது கண்ணு ஒளியினுடைய அடிப்படையில வேலை செய்யுது. ஒரு பொருளுக்கு மேல ஒளிப்பட்டு பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிப்பை கண்ணு பாஸ் பண்ணுது, ஒளியத்தான் பாஸ் பண்ணுது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு கேமரா இருக்கு. கேமரா லென்ஸ் என்ன வேலையை பண்ணுதோ அந்த வேலையை தான் கண்ணு பண்ணுது. கேமரா லென்ஸுக்கு அது பச்சையை பாக்குறதா சிவப்பா பாக்குறதுனால தெரியாது. அது பின்னாடி இருக்கிற பிலிம் தான் அதை பச்சையாட்டோ சிவப்பாட்டோ உள்ளபடி மாத்துது. அதுதான் டெக்னாலஜி. இத மாதிரி நம்ம கண்ணுல விஷயங்கள் விழுது, அது விழித்திரைக்கு போகுது. விழித்திரையிலிருந்து மூளைக்கு பாஸ் பண்ணப்படுது. நவீன அறிவியல் சொல்றதா இருந்தா மூளைக்கு பாஸ் பண்ணப்படுது. மூளைதான் அது சிவப்பா வெளுப்பா, என்ன வடிவம், என்ன பொருள், இதெல்லாம் பிரித்தறியும். இந்த பிரித்தறிகிற வேலை நவீன சயின்ஸ் படி சொன்னா மூளையில தான் நடக்குது. கண்ணு ஒளிய மட்டும்தான் கிரகிக்குது. கண்ணுக்கு அறிவு கிடையாது. கண்ணு ஒரு ஜடம். எப்படி என்னுடைய இந்த கண்ணாடி, அதுக்கு அறிவு கிடையாது. இது எதையும் புரிஞ்சுக்க முடியாது. எப்பவுமே ஜடத்துக்கு எதையும் புரிஞ்சுக்க முடியாது. கண்ணு ஒரு ஜடம் தான், அதுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதனால பின்னாடி ஒரு சைத்தன்யம், அறிவு இருக்கணும். அந்த அறிவு தான் இதை கிரகிக்கணும். இந்த அறிவு இதை புரிஞ்சுக்கிறது, கண்டுபிடிக்கிறது, இதை சொல்லி தர்றதுதான் பகவத்கீதையுடைய வேலையும். கூடுதல் அதை பார்ப்போம். ஹரிஓம் ஜி, நன்றி. ஹரிஓம். உங்க கேள்விகள் எனக்கு எப்படி உதவும்னா, அடுத்த கிளாஸ்ல டாபிக் எப்படி கொண்டு போகணும்னு முடிவு பண்றது உதவும். உங்களுடைய சந்தேகத்துக்கு ஏற்றது மாதிரி அந்த டாபிக் போகும். எந்த இடத்துல நான் கவனம் கொடுக்கணும், கூடுதல் சொல்லணும் அப்படிங்கிறத எனக்கு இது பண்ணும். இல்ல உஷா ராஜேஷ்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? சரி, வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? சரி, நாம இன்னைக்கு வகுப்பை நிறைவு பண்ணுவோம். பிரார்த்தனை.